வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சிம்ம ராசி சொல்லக்கூடியது கால புருஷனுடைய தத்துவத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. நெருப்பு ராசி, ஸ்தர ராசியும் கூட. அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான். சூரிய பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதால எல்லா வகையிலுமே தலைமை பண்போட ஒரு வீர விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம். பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா நிலையிலுமே சிறப்படையக்கூடிய யோகங்கிறது இருக்கும். எந்த கிரகமும் உச்சமும் நீச்சமும் இந்த சிம்ம ராசியில் அடையிறதில்ல. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே உங்கள் அறிவு திறமையால் நீங்கள் சிறந்து விளங்க முடியும். அதே மாதிரி ஆற்றல் மிக்கவங்க இவங்க தான். செல்வாக்கு உடையவங்களும் இவங்க தான். மேன்மை, நேர்மையான குணம், கம்பீரம், தான தர்மம் இந்த விஷயத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். தாராள மனப்பான்மை உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். நீதி நேரி தவறாதவங்களா இருக்கக்கூடியவங்க, சாத்விக குணம் கொண்டவங்க இந்த சிம்ம ராசி அன்புகள்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்புகளுக்கு அற்புதமாக அமைய போகுது. தொடர்ந்து சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. எந்த விஷயத்தையுமே நீங்கள் கடின உழைப்பு கொடுத்துருந்தாலுமே எதுலையுமே ஒரு அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. திருமண வாழ்க்கையில் பல கனவுகள் நீங்கள் கண்டிருந்தாலுமே மனசுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. சண்டை சச்சுரமாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். மனமொத்த தம்பதிகளாக இருந்தாலுமே அடிக்கடி சண்டை, ஒரு பிரிவுங்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமாக அமைய போகுது. இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா அமையும். அப்படி விட்டு கொடுக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுங்கிறது நீடிக்கத்தான் செய்யும். குடும்பத்தை நிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லா நிலையும் சிறப்பாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சண்டை சச்சரவு, உறவினர்களால் சில பிரச்சனை, மனசில் எப்பயுமே ஒரு குழப்ப நிலை எடுத்து இருந்திருப்பீங்க. இதனால் நல்லா வேலை கூட செஞ்சுருக்க முடியாது. வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, ஒரு பண பற்றாக்குறைங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையான சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். எள் சேர்த்து நீங்கள் விளக்கி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்சால் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே திருநள்ளாறில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் வாகன யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். வீடு, வாகனம், சொத்து, பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அமையுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குலத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம். குலதெய்வ வழிபாட்டை தடையில்லாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கிறது நீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி எந்த விஷயத்துலையும் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை ஏற்பட்டு தரப்போகுது. எத்தனை காலம் கஷ்டப்பட்டிருந்தாலுமே எந்தவித முன்னேற்றமும் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாகும். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களை பற்றி நீங்கள் யதார்த்தமாக பேசினா கூட அது வேறு மாதிரி போய் முடியக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களை பற்றின ஒரு விமர்சனங்கிறது இந்த நேரத்தில் வேண்டாம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான நேரம். போட்டி, பொறாமை, எதிரி, சத்துருன்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தான் இருப்பாங்க. அதனால் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்துட்டாவே போதும். நல்ல மாற்றம். தாய்வழி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எல்லா விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக வச்சுருக்க பாருங்கள். நேர்முறை சிந்தனை வளர்த்துக்க பாருங்கள். இதனால் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதன் சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழிலுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானத்தை கிடைக்க வைப்பார். வெளியூர் பயணம் இந்த நேரம் அலைச்சல் உங்களுக்கு கொடுத்தாலும் காரிய சித்தி உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்து இடையூறு எல்லாமே நீங்கி வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சில சிக்கல்களை ஆரம்பத்தில் ஏற்படுத்தும். நம்பி ஒருத்தருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நம்பிக்கை மோசம் செய்யக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் எந்த விஷயத்திலும் கவனமாக இருங்க. அதே மாதிரி வீடு மனம் மாதிரியான விஷயங்களில் சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பத்திரப்பதிவு மாதிரியான விஷயம் இந்த காலத்தில் ஏற்படலாம். வாத திறமை சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும்.
பெரும்பாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டு கூடவே நீங்கள் ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலன். அதுலேயுமே திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் மறக்காமல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். அண்ணன் தம்பியிடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனை தீர்ந்து இனி அன்போடு இணைந்து வேலை பார்க்கக்கூடிய யோகா அமைய போகுது. இது வரைக்குமே சகோதரர்கள் இருந்தாலுமே நீங்கள் சகோதரர்களுக்கு உதவியாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி கிடைச்சிருக்குமானா அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 2 பேருமே இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு யோகங்கிறது ஏற்பட போகுது. எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் இதனால் கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கூட வேலை பார்க்குற வேலையாட்களாக இருக்கட்டும், மேலதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் மேலே ஏற்பட போகுது. ஊதிய உயர்வு பெறத்துக்கு இது சிறந்த தருணம். அதனால் அதற்குண்டான முயற்சி நீங்கள் செய்யலாம். வேலை மாற்று செய்யணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படலாம். வியாபார ரீதியாக சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அனுகூலமான பலனை சொல்லலாம். சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எதுவுமே பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. சிம்மராசி அன்பர்கள் உங்கள் மனசில் பயமும் பதட்டமும் வேண்டியதில்லை. பரிபூர்ண ஆயுளுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைஞ்சிருக்குது. வெளி உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது. உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட இருக்கிறதால நீரேற்றமே உடலில் வச்சுருக்க பாருங்கள். அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் நல்ல மாற்றத்தை உணர முடியும். வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன மோதலுங்கிறது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சீராக நடக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக குடும்ப விவகாரம் பற்றி 3ஆம் நபர்கிட்ட விவாதிக்க வேண்டாம். 3ஆம் நபருடைய தலையிட்ட நீங்கள் குடும்பத்தில் அனுமதிக்காமல் இருந்தாவே இந்த நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் வயதானவர்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குழந்தைகளோட நிலையில ஒரு கண்காணிப்புங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்லலாம். நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதால நிர்வாக திறமையும் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஊக்கமும் ஒரு உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றகரமான காலம்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இந்த நேரம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். வேலை மாற்றம் பற்றின ஒரு சிந்தனை இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தாது. கொஞ்சம் பொறுமை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லலாம். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் முழு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண் பெறணும்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதே மாதிரி நண்பர்கள் வகையாக இருந்தாலும் சரி, உறவினர் வகையாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் மற்றவங்களுடைய பழக்க வழக்கம் சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலகிறது நல்லது. தொடர்ந்து இந்த நேரத்தில் திறமை அதிகமாக வளர்த்துக்க பாருங்கள். இது சரியான காலகட்டம். தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வி வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் கடின முயற்சிங்கிறது தேவைப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலங்கிறது உங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். ஆடை ஆவரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நல்லவங்களோடு ஏற்படக்கூடிய பழக்கத்தால் இனி உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம். அதே மாதிரி மற்றவங்க இந்த நேரம் உங்கள் உயர்வை கண்டு ஒரு பொறாமை கொள்ளாமல் இருந்தால் போதும். வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. மனசில் ஒரு ஆன்மீக எண்ணம், ஒரு பக்தி அதிகரிக்கக்கூடிய நேரமாக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழிலில் லாபம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் விஷயத்தை பொறுமையை நீங்கள் தீட்டக்கூடிய திட்டம் எல்லாமே இந்த நேரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து அழகு, பொலிவு, இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்குன்னு சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இனி சுபகாரிய செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய புதிய முயற்சி வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மன மகிழ்வுங்கிறது ஏற்படும். அமைதிங்கிறது நிலவுன்னு சொல்லலாம். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் தலைமை பதவி தேடி வரும்னு சொல்லலாம். மனசில் ஒரு வீரங்கிறது இந்த நேரத்தில் பொங்கி தான் வரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. உழைப்பு அதிகமாகறதால அதற்கேற்ற ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வருமான பெருக்க இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாம். புதுசாக தொழில் செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
கூடவே சின்ன சின்ன எதிர்பாராத செலவும் ஏற்படும்னு சொல்லலாம். தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களை. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.